சொல்லுகிறது. அதுக்கு அந்த ஜீவனுக்கு வந்து சோர்ஸ், ஒரு அடிப்படை என்னென்னா அன்பு என்று பார்க்கிறோம். ஆதாம் ஜீவ விருட்சத்தை இழந்ததுக்கு காரணம் அவன் வந்து அன்பின் கட்டளை என்ன செய்யலை, கை கொள்ளவில்லை. கற்பனைகளை அவன் கை கொள்ள தவறி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது கற்பனை என்றால் வந்து என்னென்னா அன்பு கூறுவது தான் கற்பனை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நியாயப்பிரமாண தீர்க்கதரிசனம் எல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அன்பாக நடந்து கொள், அன்பாக இரு அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இந்த வேதம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லிகிட்டே இருக்கு. அந்த அன்பின் கட்டளையை நம்ம கை கொள்ளும் பொழுது நமக்கு அழிவு கிடையாது, நமக்கு காலத்துக்கு முந்தைய மரணங்கள் கிடையாது, வியாதிகள் கிடையாது, பலவீனங்கள் கிடையாது. காரணம், வெளிப்படுத்தல நம்ம வாசித்தோம், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு, ஜெயங்கொள்ளுகிற எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது அன்பை பற்றி தான் பேசுகிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு அப்படிங்கிறார். அப்போ அன்பை நீ சரிபடுத்தினா நீ ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக, ஜீவ விருட்சத்தின் கனியின் மேலே அதிகாரம் உள்ள மனிதனாக என்ன செய்கிற மாறுகிறாய் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த அன்பின் பிரமாணங்களை நம்ம பார்க்கும்பொழுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறண்டத்திலையும் அன்பு கூறுவாயாங்கிறார். அன்பு எப்படி கூறணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒன்டனி எப்படி அன்பாக இருக்கையோ அதுபோல் அப்படிங்கிறார். பாருங்கள், நம்ம சிலர்கிட்ட அன்பாக இருப்போம், எப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு இருப்போம். ஆனால் நம்மளை நேசிக்கிற மாதிரி அவங்கள நேசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரங்கள் இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, அதுதான் ராஜரிக பிரமாணம். ஒன்றும் முதல்ல தேவனை நேசி, ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது மாதிரி பிறனிடத்துலையும் அன்பு. அந்த பிறன்கிற பட்டியலில் தாய் தகப்பன்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஆள்லேருந்து எல்லாருமே அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதனால தான் உன் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ணுவாய், அவங்கள்ட்ட அன்பாக இருந்தால் அவங்கள கனத்துக்குரியவர்களாக எண்ணி என்ன செய்யணே நடத்த வேண்டும். இப்படியெல்லாம் வந்து இந்த வேதம் வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் அன்பு கூறுறது மாதிரி நம்ம மற்றவங்களை என்ன செய்யணும், நம்ம அன்பு கூற வேண்டும். ஒருத்தர் வந்து இயேசுநாதர்கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கை கொள்ள அப்படின்னார். அவன் எவைகள்னு கேட்ட உடனே ஆண்டு பிறனிடத்தில் எப்படி அன்பு கூறணும் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்கிறார். அதாவது தேவன்ட்ட அன்பு கூறுறான், அவன் தேவன்ட்ட அன்பு கூற பழகிட்டான். இன்றைக்கி நம்மளும் கூட வந்து பாருங்கள், கடவுளை நேசிப்போம், ஆனால் பக்கத்தில் இருக்க ஆளை நேசிக்க மாட்டோம். கடவுளை நேசிப்போம், தாய் தகப்பனை நினைச்ச மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி நிறைய இருக்கும். ஏன்னா அவர் நல்லவருங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்குது, அவரை நம்ம சார்ந்தால் தான் ஜீவிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக மாறின உடனே கடவுளை நம்ம ஒழுங்காக தான் நேசிக்கிறோம். ஒரு தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு வெள்ளத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து, அப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுவோம், பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயின்னு இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட அன்பு கூறுற மனுஷன் கடவுள் சிருஷ்டித்த மனிதனிடத்தில், அவருடைய சாயலின்படி இருக்கிற மனிதனிடத்தில் ஒழுங்காக அன்பு வைக்க மாட்டேங்கிறானோ. பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுகிறவன் பிறப்பிக்கப்பட்ட மனிதனிடத்தில் என்ன செய்யணும், அவரால் பிறப்பிக்கப்பட்ட மனுஷன்ட்டு என்ன செய்யணும், அவன் அன்பு கூறணும். அதான் சரி. ஆனால் பிறப்பித்தவரிடத்தில் வைக்கிற அன்பு அவரால் பிறப்பிக்கப்பட்ட மனிதனிடத்தில் என்ன செய்ய மாட்டேங்குது, சரியாக இருக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனைனா இதுதான். கடவுளை நேசிச்சிடறோம், ஆனால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நேசிக்க முடியல, நேசிக்க முடியல. அதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்கிறோம். இதனால தான் அதை நேசிக்க முடியல, இவங்கள்ட்ட இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நான் சொல்லுகிறேன், தேவன் நம்ம இடத்துல குற்றம் பார்க்கிறவர் அல்ல. குறைகளை பார்த்துருந்தாருன்னா அவர் நம்மளை நினச்சிருக்க முடியாது, நேசித்திருக்கவே முடியாது. ஆகவே அவர் வந்து அவர்கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள என்ன வழின்னு கேட்ட மனுஷனுக்கு அவர் ஒன்று சொல்கிறார், நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படிங்கிறார். அவன் பிறனிடத்தில் அன்பு கூறுறதை பற்றி சொல்லும் பொழுது அவன் சொன்னால், எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. ஆண்டு சொன்னார், இல்லைப்பா நீ இன்னும் சரியான செய்யலாத, நீ கை கொள்கிற ஆனால் சரியான செய்யலை, கை கொள்ளலை. பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம்
உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். நீ பூரண சர்வனா இருக்க விரும்பினா இதெல்லாம் போய் செய் அப்படிங்கிறார். உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு என்ன செய்ய கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடினாலே இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவனுக்கு ரொம்ப துக்கமாகி இயேசுவை விட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அவன் ரொம்ப துக்கத்தோடு போயிட்டான்னு போட்டிருக்கு. நிறைய நேரங்களில் வந்து பாருங்கள், இந்த கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்படிலாம் சொல்லும்போது நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணுறவங்க. கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமாக மாறிடுது. இது என்ன, இது எப்படி திரும்ப திரும்ப கொடுங்கள்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறதை பார்க்கும். கொடுங்கள், இந்த கிவிங்கை வந்து அன்பு இல்லைன்னா நம்மளால் கொடுக்கவே முடியாது. இந்த மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுங்கள்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க அதில் என்ன எப்படி கடவுளை ஏமாத்தலான்னு தான் பார்க்குறான். கடவுளும் வேதத்தில் இந்த கொடுக்கறதுக்கு நிறைய பேட்டர்ன் வச்சுருக்கிறாரு. பல வழிகளை வச்சு இந்த ஜனங்களை எப்படியாவது இந்த கொடுக்குற காரியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இவங்களும் அந்த கொடுக்கறதுக்கு பல தந்திரங்களை கற்று வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கிறது? நான் சொல்கிறேன், நம்ம அப்படி பழகிறதுக்காக அழைக்கப்படலை, அன்பு கூர்ந்து கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கொடுக்கிற காரியத்தில் இந்த அன்பு தாங்க பேசிக், அடிப்படை. அதுதான். அன்பு இருந்துச்சுன்னா நம்ம தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்மளால் கொடுக்க முடியும். அன்பு இல்லைன்னா நம்மளால் கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். இந்த கொடுக்குற காரியம் கஷ்டமாக தெரியும். கொடுன்னு பிரசங்கம் பண்ணாவே பிடிக்காது. அப்புறம் நம்ம வந்து தேவனையே விட்டு தூரமாக போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருவோம், மாறி விடுவோம். இது கொடுத்தல்ங்கிறது வந்து முதல்ல வந்து பாருங்கள், கடவுளை நேசித்து கர்த்தருக்கு கொடுக்குறோம். அடுத்த கட்டம் வந்து பாருங்கள், கடவுளுடைய ஊழியர்களை நம்ம நேசிக்கிறோம். ஏன்னா அவங்க நமக்காக என்ன செய்கிறாங்க, பணிவிடை செய்கிறாங்க. அப்போ அவர்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும், அவர்களை போஷிக்கணும், அவங்கள கனம் பண்ணணும்னு கொடுக்குறோம். இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாருக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவோம், பிறனிடத்தில் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாகன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களையும் நீ நேசித்து அவங்களுக்கு என்ன செய்யணும், நீ கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கணும், அருகில் இருக்கிற கஷ்டப்படுற, உபத்திரப்படுகிற, பாடுபடுற, தேவையோடு இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடினமான காரியமாய் தோன்றுகிறது, இந்த கொடுக்கிற காரியங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன், அதாவது மரணத்திலே அவன் நிலை கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 1 யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம் பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். நாம் சகோதரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களை அவர்களிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ வந்து பாருங்களேன், நம்மளால் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட நேசிக்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் முதல்ல ஒரு படிக்கு வர வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டால், கிறிஸ்துவுக்குள்ளான மனிதர்கள், அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், அவர்களிடத்துலையாவது நம்ம வந்து முதல்ல அன்பு கூறுறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டும். முதல்ல நம்மளால் இவங்களையாவது நேசிக்க முடியாது. நம்ம சபைக்கு வராங்க, சபையில் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க, அவர்களிடத்திலாவது நம்ம அன்பு கூற முடிகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் சபைகளுக்குள்ளே அந்த அன்பை பார்க்க முடியாது. ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவங்க தீயதான வார்த்தைகளை ஒருத்தர் சொல்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை நிறைய அந்த சபையில் பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறத இதை வச்சு நீ டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லுது. பாருங்கள், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் நமக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கமாங்கிறத
என்ன பண்ணுறாங்க? நீங்கள் போய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே டாக்டர் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஊசி போட்டு அனுப்பிடுறது இல்லை. உடனே அவர் சொல்கிறார், போய் ஒரு பிளட் செக் பண்ணிட்டு வா, இன்னும் என்னென்ன செக்கப்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்ய பண்ணிட்டு வா அப்படிங்கிற. அவர் அதை பார்க்குறாரு. அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. சில நேரங்களில் பாருங்கள் சொல்லுவாங்க மக்கள், நான் டாக்டர்கிட்ட போய் ஊசியும் போட்டேன், அப்புறமும் என்ன செய்யலை, சரியாகலமாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னாட்டா, இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையும் போயிருக்காங்க, அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்காமல் வேறு எதுக்கும் ஊசி போட்டிருக்காங்க. ஊசி போடுறதுனால மட்டும் என்ன செஞ்சாரு, சுகமாயிடாது. பிரச்சனையை கண்டுபிடிச்சா அதுக்குன்னு சரியான ஒரு மருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, எடுத்தோம்னா சுகம் என்ன செய்யும், கிடைக்கும். நமக்கு பிரச்சனை ஒன்றா இருக்க நம்ம மருந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன செய்யாது, சுகம் கிடைக்காது. இப்போ அதுபோல தான் வேதம் என்ன செய்யுதுன்னா, நீ நிறைய விஷயங்களை பரிட்சைத்து பாருன்னு சொல்லுது. ஒன்றா நீ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ ஜீவனில் இருக்கிறியா மரணத்தில் இருக்கிறியாங்கிறத நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், சகோதரத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோங்கிறார். இப்போ நீங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. ஜீவனுக்கு உள்ளே தான் இருக்கீங்க, ஜீவனை விட்டு வெளியே என்ன செய்யலை போயிடல, ஜீவனுக்கு உள்ளே இருக்கிறீர்கள். எங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறும் பொழுது. இப்போ என்னால் சகோதரனையே நேசிக்க முடியல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அன்பான ஒரு மனிதனையே என்னால் என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அவன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் எங்கே இருக்கான், மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இப்போ நான் மரணத்தில் இருக்கிறேன்னா ஜீவனில் இருக்கிறேனா அப்படிங்கிறத நானே என்ன செய்ய முடியும், பரிசோதித்து பார்த்துக்கணும். இந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த வேதம் ஒரு கண்ணாடின்னு வேதம் சொல்லுது இல்லையா, இது நம்மளை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிற ஒரு கண்ணாடியாக என்ன செய்யுது இருக்குது. இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நான் ஜீவனில் தான் இருக்கிறேனா அல்லது நான் மரணத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த வேதம் சொல்லுகிறது, சகோதரனை நேசிக்கிறையா நேசிக்கலையா, சகோதர சகோதரிகளை உன்னால் நேசிக்க முடியுதா முடியலையா, அந்த அடிப்படையில் உன்னால் நேசிக்க முடியலைன்னா நீ எங்கே இருக்கிறாய் என்றால் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறாய். உன்னால் நேசிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நீ ஜீவனில் என்ன செஞ்சுட்டு இருக்கிற. அப்போ இந்த ரெண்டை வச்சே நான் என்னுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத நானே என்ன செய்ய முடியும், தீர்மானிக்க முடியும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. யார் என்னுடைய நிலையை யார் வேற ஆள் சொல்லி இல்லைப்பா நீ ஜீவனில் தான் இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. நான் எப்படி நேசிக்கிறேன், அதான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும், அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்து இராது என்று அறிவீர்கள். பாருங்க, இது யோவான் அவர் ஒரு அன்பின் சீஷன். அதான் அந்த 6வது நேரத்தில் நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். சீஷர்கள்லையே ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாள் யாருன்னு கேட்டால் அப்போஸ்தலனாகிய யோவான் தான். ஏனென்றால் அவன் சிறு வயதிலிருந்தே அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்ட இயேசுடைய மார்பிலை சாய்ந்து, ஏன்னா அவன் ரொம்ப யங்கஸ்ட் ஃபெல்லோ, ரொம்ப இளைஞனாக சீஷனாக வந்துட்டான். இருந்த எல்லாரையும் காட்டிலும் அவன் தான் ரொம்ப 16-17 வயசுல ஊழியத்துக்கு இயேசுடைய சீஷனாக மாறினவன், ரொம்ப சின்ன பையன். அந்த காலத்திலேருந்து அவர் பத்மு தீவில் அவரை நாடு கடத்தி கொண்டு போடும் பொழுதெல்லாம் 90 வயசுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படி சொன்னால் அவர் இயேசுனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறார், அந்த அன்பை புரிந்து கொண்டிருக்கிறார், அந்த அன்பை மற்றவர்களிடத்திலே காண்பித்திருக்கிறார். அந்த அன்புதான் யோவானை அவ்வளவு காலம் உயிரோடு வாழும்படி செய்தது. ரொம்ப நாள் உயிரோடு வாழ்ந்தது காரணம் என்னன்னா, தேவனுடைய அன்பிலே யோவான் நடக்கிறவனாக இருந்திருக்கிறார். அப்போ நானும் நீங்களும் அதே தேவனுடைய அன்பிலே நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன், காலத்துக்கு முந்தைய மரணங்கள் அழிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. இப்போ அது ஊழியக்காரங்களோ விசுவாசியோ இந்த தேவ அன்பில் நடந்து கொள்ள தவறிவிட்டு அவர்கள் பகைக்கிறவர்களாக, விரோதிக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட மனுஷர்களாக, மற்றவர்களுக்கு முன்பாக சகோதரர்களையே கெடுத்து பேசுகிறவர்களாக, அப்படிப்பட்ட ஆட்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் சகோதரனை பகைக்கிற எவனும் எப்படிப்பட்டவனா மனுஷன். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நான் ஒரு எறும்பை கூட கொன்னது கிடையாதுமாங்க. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒரு எறும்பை கூட
கொன்னது கிடையாது, நான் அவ்வளோ நல்லவேம்பாங்க. ஆனால் சொந்த சகோதரனை பகைப்பாங்க. வேதம் சொல்லுது, சகோதரனை நீ பகைச்சேன்னா உன்னை நீ வாழ்வதற்கு காரணமாக இருந்தவனே, அல்லது உன்னை உயர்த்தி விட்டவனே, அல்லது உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினவனை, உன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலை நிற்கும்படியாக செய்தவனை, ஒரு திருச்சபை மக்களை, திருச்சபையை, ஊழியர்களை உன்னால் நேசிக்க முடியவில்லை என்றால் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்றால் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்ப வேதம் சொல்லுது, மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறவன் எவனோ அவனுக்குள் என்ன இல்லையா, நித்திய ஜீவன் நிலைத்து இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இருந்துச்சு. ஒரு காலத்தில் அவன் ஜீவனை பெற்றவனாய் இருந்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் பெற்றிருக்கிற அந்த நித்திய ஜீவன் தொடர்ந்து அவனுக்குள்ள என்ன செய்யாதான், நிலைத்து இராது. அப்படின்னா அவனை விட்டு போயிரும் போட்டிருக்கு. நான் சொன்ன நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த ஜீவன் நிலைத்திருக்க வேண்டுமானால் நம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அன்புல நிலைத்திருக்கலைன்னா இந்த ஜீவன் எப்படின்னா, அது ஜீவன் அன்போடு தொடர்புடையதுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஜீவன் அப்படிங்கிறதையும் அன்பையும் நீங்க பிரிக்கவே முடியாது. ஜீவன் அன்போடு நெருக்கமானது. அன்பே இல்லாத இடத்துல இந்த ஜீவன் என்ன செய்யாது, இருக்காது. அன்பே இல்லாத ஒரு மனிதனுக்குள்ள நித்திய ஜீவன் என்ன செய்யாது, நிலைத்து இராது. அது அவனை விட்டு போயிடும். இவன் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ரசிக்கப்பட்டவன் தானே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், எனக்கு மரித்தா பரலோகத்துக்கு போவேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, அப்படி இவன் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பிலே ஒரு மனிதன் நிலைத்திராவிட்டால் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் என்ன செய்யாது, நிலைத்து இராது என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் இந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது 17 வசனம் சொல்லுது பாருங்க, 1 யோவான் 3:17, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தான் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், வாசிங்க, நீங்க தான் மிச்சத்தை வாசிங்க, அவனுக்குள் என்ன இல்லை, தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி, நிலை கொள்ளுகிறது எப்படி? யோவான் அவர் யோவான் சுவிசேஷமாக இருக்கட்டும், 1 யோவான் 2 யோவான் 3 யோவானாக இருக்கட்டும், வெளிப்படுத்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பிலே எப்படி நாம் மெருகேறினவர்களாக வாழ வேண்டுங்கிறத பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்னா அவர் சும்மா வெளியில் இருந்துட்டு எழுத முடியாது. அவர் தேவன் எப்படி அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே அந்த அன்பை உடைய மனுஷனாக அவர் இருந்தபடினால்தான் அவர் இதெல்லாம் எழுதுகிறார். அன்பை டேஸ்ட் பண்ணி அன்பிலே அவர் அப்படியே மூழ்கின மனிதனாக இருக்கிறதுனால தான் அவர் இதை எழுத முடிகிறது. அப்போ யாரால் பிறனிடத்தில் அன்பு கூற முடியும், சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியும், ஆசையை எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், தேவ அன்பு உள்ளவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தேவ அன்புள்ளவனாக இருந்தால் தான் செய்ய முடியும். இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம ரொம்ப அன்பு கூறுற காரியத்தில் ரொம்ப குறைவுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், தாராளமாய் நாம் அன்பு கூறுகிறவர்களாக மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் ஒருவன் உலக ஆஸ்தி உள்ளவனாக இருந்து, உலக ஆஸ்தி உள்ளவனாக இருந்து பாருங்கள், உலகத்தில் நமக்கு சில நேரங்களில் சில வசதி வாய்ப்பெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ஆஸ்தியெல்லாம் நமக்கு உடையவர்களாக மாறுறோம். அப்படி இருக்கும் பொழுது தன் சகோதரனுக்கு குறைச்சொல் உண்டென்று கண்டு, இப்போ குறைச்சொல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்தும் தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் நம்ம இருதயத்தை அடைச்சி வச்சுட்டு பூட்டி வச்ச மாதிரி வச்சுட்டு அந்த அன்பு கூறணும் கொடுக்கணும்னு சொன்ன இந்த கற்பனையெல்லாம் விட்டுட்டு நான் எதையுமே செய்ய மாட்டான் ஆனால் அவன்கிட்ட இயேசு நல்லவருங்கிறத சொல்லுவேன், இயேசு விசுவாசிங்கிறத சொல்லுவேன், அந்த லெவலில் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, இப்போ வாசிங்க, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அன்பு எப்படி கூறணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும். உண்மையான ஒரு மெய்யான கிரியையின் அடிப்படையில் உண்மையாகவே
நல்ல கிரியைகள் செய்வதின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? அன்பை காண்பிக்கணும். சும்மா ஒரு தேவையோடு அது ஒரு பலவீனப்பட்டவன் இருக்கும் பொழுது ரொம்ப பரிதவிக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வார்த்தைகள் அப்படியே கொட்டுவாங்க சிலர். ஐயோ இப்படி ஆயிட்டீங்களே சார், இப்படி ஆகி போச்சா அவங்க வாழ்க்கை, அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி கொட்டுவாங்க. அதான் வெறும் நாவினால் அன்பு கூறுறது. உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், வாயில் வடை சுடுறது. சும்மா வெறும் வார்த்தைகள். அதுதான் இங்கே யோவான் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. சிலர் போய் அன்பு எப்படி கூறுறாங்கன்னா வசனத்தை சொல்கிறாங்க. அது நல்லதா கெட்டதானா? நல்லது தான். வசனத்தை சொல்கிறது நல்லது தான். வசனத்தினால் சும்மா வெறும் வசனிப்பு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், கண்டிப்பாக கடவுள் உங்களை உயர்த்துவார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ வெறுமனே அவங்கள நான் நேசிக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியான வார்த்தைகளை சொல்கிறது. இப்போ என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் நிறைய கொடுத்துருப்பேனே, ஐயோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி ஒரு ஒரு பாசாங்கான வார்த்தைகளை பேசுகிறது. அதான் வேதம் சொல்லுது, வெறும் வசனிப்பினாலோ நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னையே நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ, உனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கா பார்த்துக்கோ. நான் அதுதான் முதலே சொன்னேன், நம்முடைய சரீரம் நல்லா இருக்காங்கிறத போய் இன்றைக்கி நவீன மருத்துவ உலகம் வந்துட்டதுனால நம்ம எல்லாத்தையும் போய் என்ன செய்கிறோம், அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்குறோம். எல்லாம் நல்லா இருக்கா? சரி நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லையா? உடனே அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நீ என்ன செய்ய நிச்சயப்படுத்திக்கொள்ளலாம். ஜீவனுக்குள்ளே இருக்கனா மரணத்தில் இருக்கிறனா அப்படிங்கிறத இந்த காரியத்தின் மூலமாக நீ என்ன பண்ண நிச்சயப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிற. அப்போ நான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பை உடையவனாக நான் இருந்து அன்பின் கிரியைகளில் இருக்கும் பொழுது, வசனத்தை நான் கை கொண்டு அன்பு கூறும் பொழுது, வெறும் நாவினால் அல்ல உண்மையினாலும் கிரியையினாலும் நான் அன்பு கூறுகிறவனாக நான் இருக்கும் பொழுது, இப்போ வேதவசனம் சொல்லுது, நீ ஜீவனில் தான் என்ன செய்கிறாய், நிலைத்திருக்கிறாய். இப்போ ஒரு மனுஷன் ஜீவனில் நிலைத்திருந்தான் அவனை மரணம் மேற்கொள்ளவே முடியாது. ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசிக்கிற வரைக்கும் மரணம் அவனுடைய வாழ்வில் வர முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்களானால் தேவையற்ற அழிவோ வியாதிகளோ உங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. வெறுப்பும் கசப்பும் தான் வியாதிகளுக்கு வேறாக இருக்கிறது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. வெறுப்பும் கசப்பும் உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது வியாதிக்கு வேறு விடுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதான் உங்களை அறியாமல் உள்ள நிறைய நேரங்களில் நிறைய வியாதிகள் சரீரத்தில் முளைச்சி வந்துடுது. அப்போ நம்ம அன்பினால் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, அன்பு காண்பிப்பதன் மூலமாக. அடுத்த வேதம் சொல்லுங்க. இப்போ 20 வசனம் பாருங்க, நம்முடைய இருதயமே நம்மை, இப்போ ஒன்றை நீயே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாரு, உன்னை நீயே பரிசோதித்து பார்க்க. உன் இருதயமே சொல்லுது நீ மரணத்தில் இருக்கிறப்பா, நீ ஜீவனில் இல்லை அப்படின்னு. அடுத்த ஆள் சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும். ஆனால் உங்கள் இருதயமே உங்களை பார்த்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நீ மரணத்தில் தான் இருக்க, நீ ஜீவனில் இல்லை, உன் கிரியைகள் மோசமாக இருக்கு, நீ அன்பு கூறலை, சகோதரனை நீ பகைக்கிறாய், கிறிஸ்துவுக்குள்ளானவனை வெறுக்கிறாய், உன் ஊழியனை உன்னால் நேசிக்க முடியல, சபையை நேசிக்க முடியல, அப்போ நீ மரணத்தில் தான் இருக்கிற அப்படின்னு உங்கள் இருதயமே பரிசோதித்து ஒன்று அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், வாசிங்க, நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, நம்ம ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த கற்பனைகள் பதில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நான் அன்பு கூர்ந்து தேவன் எதிர்பார்க்கிறபடி நற்கிரியைகளை செய்யும் பொழுது
என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்காதபடியினாலே இப்போ நான் தைரியம் கொண்டிருந்து, நான் சொல்கிறேன் சுருக்கமாக அப்படி சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது தேவை கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை சந்தித்திருந்தீங்கன்னா, இப்போ தைரியம் கொண்டு தேவன்கிட்ட போய், ஆண்டவரே நான் என் அருகில் இருக்கக்கூடிய அல்லது நான் யாரை நேசிக்க வேண்டுமோ அந்த மனிதர்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தினாலே நான் நன்மை செய்திருக்கிறேன், அவங்க தேவையை நான் சந்திச்சிருக்கிறேன், ஆகவே நான் இப்போ தைரியமாக உம்மட்ட வர்றேன், நீர் உம்முடைய கற்பனைகளின்படி எனக்கு நான் செய்கிறபடினால நான் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை நீ எனக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், தர வேண்டும் அப்படின்னு அந்த கேட்கிற தேவனிடத்திலே கேட்கிற அந்த தைரியத்தை நாம் அன்பு கூறுகிற காரியம் நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. சிலர் பாருங்க, அவங்களால கடவுள்கிட்டே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, அவரெல்லாம் கேட்டால் தரமாட்டாருங்க, அவரெல்லாம் கேட்டால் தரமாட்டார், அவர்கிட்ட கேட்குறதே வேஸ்ட்டு. அதனால தான் நான் ஜெபத்துக்கே வர்றதில்லை. என்னன்னா நான் சொல்கிறேன், இவங்க கடவுள்கிட்ட கேட்ட அவர் கிடைக்காதுன்னு அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய மனது, அவங்களுடைய இருதயம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அவங்க இருதயம்? அவர்கள் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டுமோ, யாருக்கு கிரியையினால் அன்பு கூற வேண்டுமோ, அன்பை காண்பிக்க வேண்டுமோ, அங்கே காண்பிக்க தவறி விடுகிறபடினால இப்போ அவங்க ஆத்மா சொல்லுது, நீலாம் போய் கேட்டால் கடவுள் உனக்கு நினைச்ச மாட்டார், ஒன்றும் தரமாட்டார், ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, விட்டுரு, அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைவுகள் வர்றதுக்கு காரணமே நான் அன்பு கூற தவறுகிறது தான். தேவன் எதிர்பார்க்கிறபடி நான் காண்பிக்க வேண்டிய அன்பை பிறனிடத்தில் காண்பிச்சிருந்தா, இப்போ எனக்கு ஒரு தேவை வரும் பொழுது நான் தைரியமாக போய் தேவன்கிட்ட நிற்கிறேன். ஆண்டவரே வானத்தை திறந்து தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் உங்களுடைய கற்பனையின்படி செய்கிற மனுஷன், ஆகவே நீர் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். மறுபடியும் 23ஆம் வசனத்தில் அதுதான் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, நாம் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்குது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கதை அவர் நமக்கு தந்தரில் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அன்பின் அபிஷேகத்தை. தேவன் என்னிலே நிலைத்திருக்கிறார் என்பதை அந்த அபிஷேகத்தின் மூலமாக நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவர் என்னில் நிலைத்திருக்கிறார், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பிலே நிலைத்திருத்தல், அன்பின் கிரியைகளை நடப்பித்தல், இதெல்லாம் மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புதான் ஜீவன் அப்படிங்கிறத என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியருக்கு வருவோம் பாருங்கள், 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவன் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்போ இந்த கொடுன்னு சொல்லும் பொழுது நம்ம எது கொடுக்க தூண்டுது அப்படின்னா, அன்பு தான் நம்மளை என்ன செய்யுது, கொடுக்க தூண்டுது. ஒரு ஜெபி அப்படின்னு சொல்லும்போது நம்மளை எது ஜெபிக்க தூண்டுதுன்னா, தேவனுடைய அன்பு தான் நம்மளை என்ன செய்யுது, ஜெபிக்க தூண்டுகிறது, ஊழியம் செய்ய தூண்டுகிறது. எல்லாருக்கும் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸும் அது ஆரம்பம் எது அப்படின்னு கேட்டால் அந்த அன்பு தான் ஆரம்பம். பவுல் தான் இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை என்ன பண்ணுது, நெருக்கி ஏவுகிறது. அது நம்மளை புஷ் பண்ணுதான் பாருங்க, நம்மளை அர்ச்சு பண்ணுது, நீ போய் அதை செய், ஒரு காரியத்தை நீ நடப்பி அப்படின்னு சொல்லி இந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது என்று பார்க்கிறோம். அன்பு நம்மளை அப்படி புஷ் பண்ணுது முன்னோக்கி. ஆகவே இந்த நாட்களில் இந்த அன்பின் நெருக்கத்தினால்தான் இந்த கொடுத்தல், பிறனை நேசித்தல், பிறனுக்கு பகிர்ந்து கொடுத்தல் இதெல்லாம் வருது.
அன்பு இல்லாமல் வெறும் கட்டளையாக மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக மாறிடும். அது ரொம்ப பேசிக் என்னென்னா அன்பு தான். நிறைய பேர் இந்த வேதாகமத்தில் நிறைய கொடுத்துருக்குறாங்க, ஆஸ்திகளெல்லாம் விற்று கொடுத்துருக்குறாங்க, அவங்க ஆஸ்திகளால் வரக்கூடிய வருமானங்களை வச்சு ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வேலைகள்லாம் செய்திருக்காங்க. அதெல்லாம் வேதாகமத்தில் பார்க்குறோம். இயேசுவின் பின்னாடி வந்து தங்கள் ஆஸ்திகளாக ஊழியம் செய்து வந்த அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய பண்ணாங்களே. அவங்களாம் என்னென்னா அந்த அடிப்படை என்னென்னா அவர்களுக்குள்ளே தேவனை இயேசுவை நேசிக்கிற அன்பு இருந்தது. அந்த அன்பு தான் அவங்கள அப்படி வந்து புஷ் பண்ணுது, போய் செய்யுன்னு சொல்லி அதை தூண்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்குறோம். இங்கே பவுல் வந்து பாருங்கள், அவர் வந்து நிறைய பாடுகளப்பட்டவர். தேவனுக்கு என்று அவர் நிறைய பாடுகளப்பட்டு ஊழியங்களை செய்தார். ஏன் அப்படி செய்கிறார் அப்படின்னா, முந்தின வசனம் பாருங்கள், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தகங்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. சரி, அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா பைத்தியம் கொண்டவர்கள் என்று சொன்னானா அப்படின்னா தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். பைத்தியக்கார மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம், தேவனுக்காக நாங்கள் அப்படி பைத்தியக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போது ஏன் அவர் பைத்தியக்கார மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும், புத்திசாலி மாதிரி வேறு வேலை பார்த்துட்டு போயிருக்கலாமே, எதுக்கு ஊழியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பவுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேவனுக்காக அப்படி என்ன செய்கிறேன் இருக்கிறேன். கடவுள் என் மேலே அன்பு வச்சுட்டாரு, இந்த அன்பை தாண்டி என்னால் வேறு காரியத்தை செய்யவே முடியாது. இந்த ஊழியத்தை தான் நான் செய்ய முடியும், பாடுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இதைத்தான் செய்ய முடியும், இதை தாண்டி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல பவுல் வந்து உறுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, இந்த அன்பை பற்றி தான் பேசுகிறேன். இந்த அன்பை விட்டு என்னை யாருமே பிரிக்க முடியாது, நம்மை பிரிக்க முடியாது, நம்மளையும் சேர்த்து சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படி கேட்குறார். முதல்ல அவர் சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலுங்கிறார். எந்நேரமும் கொல்லப்படுறோங்கிறார், எந்நேரமும் அடிக்கப்படுகிறோங்கிறார். எப்போ மரணம் நேரிடுமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அடிக்கப்படும் ஆடு அப்படின்னு சொன்னால் தேவாலயத்தில் தேவனுக்கு என்று பலியிடும்படியாக பலிகடாக்கள் என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. எப்போ பிடிச்சி அந்த ஆடை கொள்ளுவாங்கன்னு என்ன செய்யாது தெரியாது. இந்த வாரத்துக்கு பலியா அடுத்த வாரத்துக்கு பலியா அந்த ஆடுன்னு என்ன செய்யாது, அந்த ஆட்டுக்கு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் அப்படிங்கிறார். எப்போ வேணாலும் மரணம் என்ன செய்யலாம், வரலாம். அந்த ஊழிய பாதையில் எப்போ வேணாலும் அழிவு வரலாம், எப்போ தான் அடிப்பாங்கன்னு தெரியாது. பவுலுடைய ஊழியத்தை பாருங்கள், நல்லதை பேசினாலும் அடித்தாங்க, எழுத்து பேசினாலும் அடித்தாங்க, எல்லா நேரத்துலையும் கல்ல விட்டு எரிஞ்சாங்க, என்னென்னமோ நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து பூமிக்கு வந்துட்டாங்கன்னு ஆராதனை செலுத்த வந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் கல்லறிஞ்சு என்ன செஞ்சாங்க, பட்டணத்துக்கு வழியா இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லா பாடுகளும் அதான் என்ன நேரம் எப்போ என்ன நடக்கும்னே தெரியும். அதான் மினிஸ்ட்ரி, அதான் ஊழியம். எப்போ இழப்பு வரும், எப்போ அடிக்கப்படுவோம், எப்போ கொல்லப்படுவோம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாத ஒரு நிலை. அப்போ போல் சொல்கிறாரு, அப்படி எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாளுங்கிறார். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படிங்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை யாருமே நினைச்ச முடியாது, பிரிக்க முடியாது. நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே வாசிங்க முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. சில நேரங்களில் பாருங்க, நிறைய விசுவாசிகள் வந்து பாருங்க, அந்த கடைசி வரை அன்பு கூற முடியாமல் அவர்கள் இடறி போய் விடுகிறதை பார்க்கும். ஒரு காலத்தில் நல்லா அன்பு கூறுவாங்க, நல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்பாங்க, கடவுள் மேலேயும் சபையின் மேலேயும் ஊழியத்தின் மேலேயும் ஒரு நல்ல அன்பில் வளர்ந்து வருவாங்க. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு எங்கே போகுதுன்னு தெரியாமல் மறைஞ்சு போயிடுது. பகைக்கிறவர்களாக, விரோதிக்கிறவர்களாக, எதிர்க்கிறவர்களாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாமே ஆதி காலம் முதல் இப்படி நடந்துகிட்டே தான் வருது.
ஆனால் அது அந்த நிலை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுடைய அன்பிலே வந்த மாற்றம் தான் இதுக்கு காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அவங்க அந்த அடிப்படை அன்பு இருக்கே, அந்த அன்பில் அவங்க ஒழுங்காக இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த உலகத்தில் உபத்திரவம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இப்படி எது வந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ தேவனுடைய அன்பிலே ஒரு மனிதன் நிலைத்திருப்பானே ஆனால், தேவனுடைய அன்பு ஒரு மனிதன் மேலே பரிபூரணமாக இருக்குமானால், அவனுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பதே இருக்காது. அவன் பின்மாறி போகவே மாட்டான். பாருங்க, ஒன்று நான் தேவனை நேசிப்பது, 2 பகுதி இருக்கு. இன்னொன்று தேவன் என்னை நேசிப்பது. இப்ப நான் எப்படி தேவனை நேசிக்கிறேன், தேவனிடத்தில் என்னுடைய அன்பை காண்பிக்கிறேன் என்பதை பொறுத்து தேவனுடைய அன்பும் என் மேலே அதிகமாய் பெருகுகிறதாக இருக்கிறது. இப்ப நான் தேவனை நான் நேசிக்க தவறும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை விட்டுவிடும் பொழுது, அவருடைய அன்பு என் மேலே நிலைத்திராவிட்டால், அல்லது நான் தேவனுடைய அந்த அன்பிலே நான் நிலைத்திராவிட்டால், என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம், வியாகுலம், துன்பம் இதெல்லாம் வரும் பொழுது ஜெயம் பெற முடியாதவனாக நான் பின்மாறி போகக்கூடிய நிலை எனக்கு நினைச்சிடும், வந்துவிடும். உபத்திரம் வந்துருச்சு, நிறைய பேர் கிறிஸ்தவத்தோட்டே போயிடுவாங்க. பாடுகளா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உபத்திரம் வந்த உடனே பாருங்க, அவங்க பின்மாறி போகிறதை பார்க்கிறோம். அவங்க பேக் சைட் ஆயிடுறாங்க. சில தேவை எனக்கு சந்திக்கப்படலை, அதான் பசி என்று பார்க்கிறோம் இல்லையா. வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை எனக்கு என்ன செய்யலை, சம்பூர்ணமாக சந்திக்கப்படலை, அதனால இயேசு விட்டு போயிடுறாங்க. நிறைய காரணங்கள் இங்கே பார்க்கும். சில நேரங்களில் பாடுகள் வருது, சில வியாகுலங்கள், நாசமோசங்கள், பட்டயம் இதெல்லாம் வருது, நிறைய காரியங்கள் வருது. ஆனால் பவுல் சொல்றாரு, கடவுளுடைய அன்பு ஒரு மனிதன் மேலே நிலைத்திருக்கும் பொழுது நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராக இருக்கும். அப்போ பாருங்க, நான் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு என்னில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நான் பின்மாற்றம் அடையாத மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். என்னில் நிலைத்திருக்கிற அந்த தேவ அன்பு அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த அன்பு எனக்கு தாங்கக்கூடிய ஒரு பலனை என்ன செய்யுது, கொடுக்கிறது. அந்த அன்பு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெரிய மாற்றம் பாருங்கள். கொஞ்ச காலம் வட இந்தியாவில் மணிப்பூர்லாம் பயங்கர உபத்திரவம், சபைகள்லாம் எரிக்கப்பட்டுச்சு. வேதத்தில் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிற மாதிரி உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. அவங்க ஓடி போய் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தாங்க. ரொம்ப கஷ்டம், பயங்கர கலவரங்கள், அரசாங்கமே தூண்டிவிட்டு நிறைய கலவரங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் அதற்கு மத்தியிலும் பாருங்கள், அந்த கூட்ட ஜனங்கள் தேவனிலே என்ன செஞ்சாங்க, நிலைத்திருந்தார்கள். தேவனிலே நிலைத்திருந்தார்கள். எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, வீடுகளை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க, நிறைய பாடுகள் பட்டாங்க, நிறைய உயிர் சேதம்லாம் நடந்துச்சு. ஆனாலும் அவர்கள் தேவனிலே நிலைத்திருக்கிறார்கள், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சூழ்நிலைகள் மாறுறது வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பில் பாடுகள் வந்தால் கூட அதில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாடுகள் வந்த உடனே கத்தரை விட்டு ஓடி போயிடுறது இல்லை. இது எனக்கு வேணாம், இனிமேல் எனக்கு இங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம விலகி ஓடுறதல்ல. எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலை நிற்க பண்ணுகிறது தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு. அதுதான் நீங்கள் பவுல் சொல்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. நான் சொல்றேன், தேவனுடைய அன்பு போதுங்க, இந்த உலகத்தில் என்னை எதுவுமே தோற்கடிக்க முடியாது. ஆமென் ஆமென் சொல்றவங்களா கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். எனக்கு இயேசுவின் அன்பு போதும், நான் வெற்றியுள்ளவனாய் கடைசி வரை வாழும்படியாக அவருடைய அன்பு என்னிலே நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அது இருக்கு இது இருக்கு எல்லாம் இருந்து இயேசுனுடைய அன்பு உங்க மேல இல்லைன்னா, ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் கெட்டு போய் விடுவீர்கள். ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டே தூரம் ஓடி போயிருவீங்க, நித்திய ஜீவனை இழந்து போயிருவீங்க. ஆனால் இயேசுனுடைய அன்பு என் மேலே இருக்குமானால்
அந்த அன்பு என்னில் நிலைத்திருக்கும் பொழுது எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலாக, அதை தாங்கக்கூடிய ஒரு வல்லமையாக அந்த தேவனுடைய அன்பு இருக்கிறது. பவுல் சொல்றார், நான் பவுல் மாதிரி அடிக்கப்பட்டால் யாருமே கிடையாதுங்க. அவ்வளவு பாடுகளை பற்றிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னை எந்த பிசாசுடைய வல்லமைகள், எந்த காரியங்களும் என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். இன்னும் அவர் சொல்றார் பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய அன்பு என் மேல இருக்கும் பொழுது அந்த இயேசுனுடைய அன்பை விட்டு இந்த உலகத்தில் வரக்கூடிய இந்த உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள், தாழ்வு, குறைவுகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவதூர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த சிருஷ்டியாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், ஜீவனாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருந்தாலும் என்னை அவரை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இப்போ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது, எல்லாம் சொல்லுவோம், அன்பை விட்டு. பாருங்க, நான் சொன்னேன், எதை விட்டு பிரிஞ்சாலும் இந்த அன்பை விட்டு மட்டும் என்ன செய்யாதீங்க, பிரிஞ்சிடக்கூடாது, பிரியவே கூடாது. அன்பை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா அது பெரிய மோசங்க, பெரிய அழிவை மனிதனுடைய வாழ்விலே கொண்டு வந்துவிடும். ஆகவே அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பினால் நாம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டவன். பாருங்க, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் போகும் பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்திலே நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பையும் உண்டாக்கும், அன்போ இந்த அன்பில் ஒரு மனுஷன் நிலைத்திருக்கும் பொழுது அவன் பக்தி விருத்தி என்ன செய்கிறான், அடைகிறான். அவன் இன்னும் கொஞ்சம் நல்ல மனிதனாக, இன்னும் கொஞ்சம் தேவனிடத்தில் நெருங்கி சேருகிறவனாக, அவன் பக்தி உள்ளவனாக அவன் மாறுகிறான். அப்போது நான் நல்ல பக்தி உள்ளவனாக நான் இருக்கணும், பக்திக்குரிய காரியங்களை நடப்பிக்கணும்னா அதுக்கும் அடிப்படை என்னது, அன்பு தான். அன்பு இல்லைன்னா பக்தி இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம பக்திக்குரியவங்களாக இருக்கிறோமா, பயபக்தியாக நம்ம இருக்கிறோமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நிறைய நேரங்களில் இந்த பக்தியெல்லாம் சம்டைம்ஸ் காணாமல் போயிடும். அப்புறம் பண்டிகை வரும். இன்றைக்கி உலகத்தில் நிறைய மனுஷங்களுடைய பக்தியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு சீசன் வந்தால் பக்திமான்களாக இருப்பாங்க. அப்படி சட்டையை மாற்றுறதும் வேஷ்டியை மாற்றுறதும், அவங்க அடையாளங்களை மாற்றிக்கொண்டு அப்படியே ரொம்ப ரிலீஜியஸாக காலையில் ஆனால் 5 மணிக்கு தொழுகை பண்ணணும், 5 மணிக்கு போய் கடவுளை ஆராதிக்கணும். ரொம்ப குளிராக இருந்தால் கூட அந்த பச்சை தண்ணியில் என்ன செய்யுது, குளிக்குது. அவங்க பக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க பக்தியான செயல்கள் இன்றைக்கி புற மதங்கள்லாம் நிறைய பார்க்கலாம், அவங்களுடைய பக்தியான செயல்கள். ஆனால் அந்த பக்தி எப்போ வரைக்கும் இருக்குது தெரியுமா, அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்தியெல்லாம் நினைச்சிடும், குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் அந்த பக்தியே என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அவங்க என்னென்னா ஒரு காலத்துக்கு, ஒரு பக்திக்குரிய காலம்னு ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஷோ பண்ணுறாங்க. கிறிஸ்தவம் அப்படி சொல்லலை. நீ ஒரு பண்டிகை காலத்தில் இப்போ பாருங்கள், நமக்கு லெந்து நாட்கள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், அப்படிலாம் சில பிரின்சிபிள்லாம் வச்சு பக்தி என்ன செய்வாங்க, காமிப்பாங்க. நான் சொல்லி தப்புன்னு சொல்லலை, நீங்களும் கடைப்பிடிச்சா கூட கடைப்பிடிங்க. இப்போ நிறைய பெந்தகோஸ்து சபைகள் 2 நாட்களும் கொண்டாட ஆரம்பிச்சிச்சு, நம்ம நல்லா நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல. உங்களால் உபவாசத்துக்கு கடவுளை தேட முடியுமா, நல்லா 40 நாள் கூட உபவாசம் இருங்க, சாப்பிடாமலே இருக்க போகிற நாள் நல்லா இருங்க, என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்க, உங்கள் பக்தியை கொஞ்சம் காமிக்கிறீங்க. ஆனால் இந்த 40 நாள் கழிச்சு அந்த பக்தியை விட்டுறாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பக்தி தொடரட்டும். அப்படியே இந்த பக்தி எஞ்சி இருக்கிற 320 நாளும் அந்த பக்தியாய் வாழுவதற்கு இந்த 40-45 நாள் உதவி செஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது தான், தப்பே கிடையாது. ஆனால் இந்த 40 நாளோட பக்தி என்ன செஞ்சிடாதீங்க, அவ்வளோதான் லெந்து நாள் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. ஒருத்தர் வீட்டில் சொன்னாங்க பாருங்கள், அனந்தராயங்கோட்டையில் தான், 40 நாள் என் மகன்
தண்ணி அடிக்க மாட்டோம், சிறுடு பிடிக்க மாட்டோம், கெட்ட வேலை எதுவும் செய்ய மாட்டோம், அப்படியே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஜபதவமாக இருப்பார். ஆனால் 41வது நாள் ஆளே வேற அப்படின்னா. அப்புறம் வருஷம் முழுவதும் குடிக்கிறது வெறிக்கிறது தான். ஆனால் அந்த 40 நாள் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுவாராம். அவங்க வீட்டில் ஆச்சரியமாக சொல்லுவாங்க, 40 நாள் சுத்தமாக தொட மாட்டாங்க. ஆச்சரியம், வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கெல்லாம் லெந்து நாட்களாக இருக்க வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா மோசமான மனிதர்கள், அவங்க என்ன செய்யும் தேங்க மாட்டாங்க, அரசியல்வாதிகள். ஆனால் பக்தியை காமிக்கிறாங்க ஒரு கொஞ்ச நாள் மட்டும். நான் சொல்கிறேன், தேவன் நம்மகிட்ட அந்த பக்தியை என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புதான் பக்தியிலே விருத்தி அடையும்படி செய்கிறது. ஏதோ ஒரு காலங்களை நியமிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சடங்குக்காக பக்தியாக இருப்பது அல்ல. அது ஏதோ சும்மா உலக பிரகாரமாக ஒரு கட்டுப்பாடுகளை நியமித்து கொண்டு அந்த கட்டுப்பாடுகளுக்காக பக்தியாக தன்னை என்ன செஞ்சுக்கிறாங்க, காண்பித்துக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஏதோ ஷோ பண்ணுறாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்தவத்திலும் நீங்கள் வேஷாந்திரிகளாக இருக்கும்படி தேவன் உங்களை அழைக்கவில்லை, உண்மையான பக்திக்குரியவர்களாக நீங்கள் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த 40 நாள் லந்து நாட்களில் உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அப்படியே வாழ்நாள் பூரா கடவுளை தேடுங்க, அவ்வளோ பக்தியாக இருங்க, நல்லா இருங்க, கடவுளை தேடுங்க, கடவுளிடத்தில் நெருங்கி சேருங்க. தினமும் இந்த 40 நாள் கோயிலுக்கு போக முடியுதா, மிச்ச நாட்கள் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் தேவனை தேடுங்க. அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் அவர் என்ன செய்வாங்களாம், கண்டடைவார்கள். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்க, தேடுங்க. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவன் சொல்றாரு, காலையில் இருந்துச்சு என்ன தேடுங்கிறாரு. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி என்ன செய்ய தேடு அப்படிங்கிறார். நிறைய நேரங்களில் பாருங்கள், இந்த காலையில் கர்த்தரை தேடுறதுங்கிறது மனுஷனுக்கு இப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா பொழுது விடிஞ்சால் கூட நல்லா தூங்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் எந்திரிச்சு அவசரமாக வேலைக்கு போயிட வேண்டியது. நிறைய நேரங்களில் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த காலத்து நல்ல இந்த பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் வந்துருச்சுல்ல, அதனால் குளிக்கிறதே இல்லை நிறைய பேர். அப்படியே இருந்துச்சு அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். நிறைய மனிதர்கள் வித்தியாசமாக வாழ்கிறாங்க இன்றைக்கி. பரிசுத்தங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கை தேவன் வச்சுருக்கிறாருங்க. காலையில் எழுந்திரிச்சா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியையும் தேடுங்கள் அப்படிங்கிறார். இந்த 40 நாளைக்கு மட்டும் தேடுங்க போடல. சிலர் 40 நாள் கரெக்டாக காலையில் இருந்துச்சு, 5 மணிக்கு கோயில் போகணுமா போயிடுறேன், 6 மணிக்கு போகணுமா போயிடுறேன், எல்லாம் கரெக்டாக தேடிடுறேன். நான் சொல்லுகிறேன், வாழ்நாள் முழுக்க தேவன் இந்த நியமித்து வைத்திருக்கிறது தான் பக்தி என்பது. இந்த அன்பு இருக்கே, இந்த அன்பு என்ன பண்ணால் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்னால் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு தேட முடியும்னா, நான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க என்னால் இன்னும் அதிகமாக பக்தியோடு கர்த்தரை என்ன செய்ய முடியும், தேட முடியும். பயபக்தியோடு நான் தேட முடியும். அவரை கண்டு அடைவேன் நான் வாழ்க்கையில். ஏன்னா தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார், தென்படுவார். நான் காலையில் தேவனை வீட்டில் பார்ப்பேன், தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பேன், அவருடைய ஆளுகையை பார்ப்பேன். இந்த நாள் முழுவதும் என்னோட கூட இருந்து அவர் நடத்துகிறத நான் பார்ப்பேன். அந்த நம்பிக்கை உள்ளவன் கண்டிப்பாய் காலையில் இருந்து தேவனை அவன் தேடுவான். அதுதான் சரியான பக்தி. பக்திங்கிறது ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போகிறது இல்லைங்க. அன்பு இருந்துச்சுன்னா அந்த பக்தி பெருகி கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு மானிட்டர். இப்போ என்னால் காலைல கடவுளை தேட முடியலன்னா உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். தேடாதவங்கெல்லாம் நீங்கள் அன்பிலே எப்படி இருக்கீங்க, குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அன்பிலே குறைவு தான் நம்ம நினச்சிக்கலாம். நம்மளை அறியாமலே இந்த மானிட்டரை வச்செல்லாம் நம்ம செக் பண்ணுறதே இல்லை, செக் பண்ணுறதே இல்லை. அதனால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. செக் பண்ணாத வரைக்கும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்னென்ன குறைவு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாள் செக் பண்ணும்போது தான் ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அப்போ தான் புரிந்து கொள்கிறோம். நான் சொல்ல வேதத்தை வச்சு நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அன்பினால் உங்களுடைய பக்தி விருத்தியை அதை செய்யுது அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எல்லாம் தெரியும்னு ஒருத்தர் நினைச்சான்னா வேதம் சொல்லுது உனக்கு ஒன்றுமே நினைச்சல தெரியல. எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு நீ எண்ணிக்கொள்வாயானால் நீ ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் நினைச்சல அறியலை. அது அறிய வேண்டிய பிரகாரம் இவனா வேறமான அறிஞ்சு வச்சிருக்கான், இவன் ஏதோ ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரமாக அதை என்ன செய்யலை, புரியவில்லை. இவனுக்கு சில ஆட்கள் கெட்டு போகிற ஆட்கள்லாம் பாருங்களேன்,
வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வசனம் இப்படி இருக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், ஆனால் இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சரியாக விளங்கி கொள்ளாமல் இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த முன்னாடி அது இருமாப்பை தான் வேதம் சொல்லுது 1ஆம் வசனத்தில். முதல்ல என்ன சொல்லுது பாருங்க, அறிவு என்ன செய்தான் இருமாப்பை உண்டாகும். என்ன அறிவு? எல்லா நல்ல அறிவெல்லாம் கிடையாது. அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து வைத்திருக்கிற அறிவு இருக்கே, அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அறிவு. ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் எனக்கு தெரியும் நினச்சிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அறிவு என்னத்தை உண்டாக்குதான்? இருமாப்பை உண்டாகும். அவன் வந்து சரியாக புரிஞ்சுக்கலன்னா, கடவுளை பற்றி சரியாக வேதத்தை பற்றி சரியான செய்யலவன் புரிந்து கொள்ளலை. ஆனால் அவனா ஏதோ ஒன்று பைபிளை படிச்சுட்டுனா அறிஞ்சிட்ட மாதிரி பெரிய ஞானி மாதிரி பேசிக்கிடுவாங்க சில ஆட்கள். எங்களுக்கு ரொம்ப வேதம் தெரியும். நான் சொல்கிறேன், அவன் வேதமாக என்ன சொல்லுதுன்னா, அந்த இருமாப்பு இருக்கே அவனுக்கு, அந்த இருமாப்பு இருக்கும் பொழுது அவன் எல்லாம் தெரியும் சொன்னான்னாவே ஒன்றையும் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யலை. அப்போ நான் அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு கேட்டால் ஏதோ ஒரு விதமாக புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறிந்தவனானால் அவன் இருமாப்பாய் இருக்க மாட்டான், அன்பு கூறுகிறவனாய் இருப்பான். ஆமென். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி இருப்பாங்க. நான் சொல்றேன், எல்லாம் தெரிந்தவன் என்பதை ஒரு மனிதனை எப்படி மானிட்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாம் தெரிந்தவன் என்ன பண்ணுவானா, அவன் நேசிக்கிறவனாக இருப்பான், அன்பு கூறுகிறவனாக இருப்பான். அவன் யாரையும் வெறுக்க மாட்டான், பாவியை கூட வெறுக்க மாட்டான். அன்பனுடைய மிகுதி வரும்பொழுது என்னன்னா, அவன் குறைவுள்ளவனா இருக்கான். இப்போ தேவன் அவனை எப்படி நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது நானும் அவனை நேசிக்க ஆரம்பிப்பேனே தவிர, நான் வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுக்கிறவனா நான் நினைச்ச மாட்டேன், இருக்க மாட்டேன். அதான் இதான் மானிட்டர், இதான் நம்ம அளவுகோல், தேவன் நமக்கு வச்சிருக்க அளவுகோல். நீ வந்து எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்றால் எல்லாரையும் நேசிக்கிறவனாக நீ என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இயேசு பாருங்க, யூதாஸ் காரியத்தை நேசிச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உதாரணம் வேணுமா? யோசிச்சு பாருங்க. தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது, அவனுக்கே கம்யூனியன் கொடுக்குறாரு, அவன் துணிக்கையை எடுத்து தோய்த்து அவனுக்கு கொடுக்குறாரு, அவன் வாங்கி புசிக்கிறான். திரும்ப அவன் நல்லவன் மாதிரி வந்துட்டு ரபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசுனாரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அப்போ கூட வந்து பாருங்க, அவனை பார்த்து சிநேகிதனேன்னு தான் சொன்னார். அப்போ என்னன்னா, இவன் தன்னை காட்டி கொடுப்பான்னு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய செயலினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறதோ அவருக்கு தெரியும். ஆனாலும் இயேசு அவனை நேசித்தார். ஏனென்றால் இயேசு அன்பாகவே இருந்தார். இப்போ யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி இருந்தாலும் எப்படி இருந்திருப்போம்? அவன் வருவாண்டா உள்ள விட்டுறாத, முதல்ல அவனை காலி பண்ணிடு, என்னை காட்டி கொடுக்க வர்றான் பாரு. ஏன்னா இந்த அறிவு இருக்கே, இந்த அறிவு என்ன செய்யுது, நமக்கு இருமாப்பை உண்டு பண்ணுகிறது, வைராக்கியத்தை உண்டு. அதோட சரி, அதோட யூதாஸ் செத்தான் அந்த கோஷ்டியில். இனிமேல் அவன் அந்த கோஷ்டிக்குள்ளே என்ன செய்யப்படாது, விட்டப்படாது. சீஷன்கிற பாருங்க, இன்னொன்று பாருங்க, உலகத்தில் இருக்கும்பொழுது அவன் தான் இயேசுனுடைய காணிக்க பையெல்லாம் தூக்கி தெரிஞ்சாலும் ஊழியத்தில் அவன் தான், அவன்கிட்ட தான் ட்ரெஷரர், அவன்கிட்ட தான் எல்லாம் காணிக்கெல்லாம் கொடுத்து. அவன் அப்பப்போ திருடுறவன் பையில் போட்டிருக்கு, அவன் திருடரானபடினாலே அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இயேசு அவன் திருடுவான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆனால் இயேசு அன்பாக இருந்தபடினாலே யூதாசை அவரால் வெறுக்க முடியவில்லை. யூதாசை இயேசு என்ன செஞ்சாரு, நேசித்தார். பார்த்தீங்களா, இதாங்க இருமாப்பு இல்லாத அன்பு. இருமாப்பு இந்த அறிவு இருக்கே, இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அன்பை கொடுக்கிற அறிவு. ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனானால் எல்லாரையும் அவன் நேசிக்கிறவனாக இருப்பான். அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் சரியான அன்பு. எனக்கு நிறைய பைபிள் தெரியும், இவருக்கு மேலே தெரியும், ஆனால் நான் இவற்றை நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நீ அறிய வேண்டிய பிரகாரமாக நீ வேதத்தை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. ஆகவே நீ வெறுப்பையும் கசப்பையும் பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறாய். அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை என்றால் அந்த அறிவு இருமாப்பை கொடுக்கும். அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் ஒன்றை அறிந்தால் அந்த அறிவு அன்பை கொடுக்கும். அப்ப அன்பை கொடுக்கிற அறிவுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் ரெவலேஷன், ஒரு சரியான வேதத்தை பற்றிய, தேவனை பற்றிய ஒரு சரியான வெளிப்பாடு அன்பை கொடுக்கிறது. சரியா புரிந்து கொள்ளலாம், எனக்கு இயேசுவை பற்றி எல்லாம் தெரியும் அப்படிமோ, ஆனால் இருமாப்பு உள்ளவர்களாக தான் நிச்சயமோ இருப்போம். நல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த மாதிரி மானிட்டரால் ஒன்று அளந்து பாருங்க. நீ இருமாப்பு உள்ளவனாக இருந்தீங்கன்னா, உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக நீ என்ன செய்யலை,
அறியலை, முட்டாளாக இருக்க, ஒன்று கூட உனக்கு தெரியலன்னு சொல்லுது வேதம். எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்க, ஆனால் தப்பு தப்பாக என்ன செஞ்சிருக்க, அறிந்து வச்சிருக்கப்பா. நீ ஒன்னையுமே அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யல, அறியவில்லை. அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறிந்தால் நீ அன்பு கூறுகிறவனாக இருப்பாய், இருமாப்பு உள்ளவனாய் இருக்க மாட்டாய். அதனால தான் 1 கொரிந்தியரில் 13 பார்க்குறோம், அன்பு இருமாப்பாய். ஏன்னா இந்த அன்பு என்னன்னா எல்லாத்தையும் சரியாக நினைஞ்சிருக்கு, அறிஞ்சிருக்கு. அதனால இந்த அன்பு வந்து இருமாப்பா என்ன செய்யாது, இருக்காது. இந்த அன்பு வந்து நேசிக்கிறதாக இருக்கும். விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, அடுத்த வேதம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, வாசிங்க, அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். பாருங்க, ஒன்று எனக்கு கடவுளை தெரியுங்கிறது ஒன்று, கடவுளுக்கு உங்களை தெரியுமாங்கிறது இன்னொன்று. ரெண்டுமே முக்கியம். இப்போ எனக்கு கடவுளை தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. கடவுளுக்கு என்னை தெரிய வேண்டும், நான் யாருன்னு தெரியணும். நான் கூப்பிட்டால் அவர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் நீ யாருப்பான்னு என்னை கேட்டக்கூடாது, அவருக்கு ஏற்கனவே உன்னை எனக்கு தெரியும்பான்னு சொல்லக்கூடிய அளவிலே தேவனிடத்திலே அறிமுகம் பெற்றவனாக நான் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ தேவனிடத்தில் நான் அறிமுகம் உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் நான் தேவனை முதல் நான் நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் பொழுது அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். தேவனுக்கு நான் வந்து நோன் பர்சனாக மாறிடுறேன். கடவுள் என்னை யார் என்று நினைச்சிருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அப்போது நான் கூப்பிட்டா அவர் நிச்சயமாகவே எனக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். ஏனென்றால் நான் தேவனால் நான் வந்து அறியப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் வந்து தேவனால் என்ன செய்யணும், அறியப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ அன்பு நம்மிலே பூரணப்பட்டு இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த அன்பை வந்து நாம் வந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா ஆற்றலை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொண்ட மனிதர்களாக நாம் இருப்போம். நமக்கு வந்து கொடுப்பதோ ஊழியம் செய்வதோ தேவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறதோ நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. முதல்ல வந்து அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை நாம் நேசிக்க வேண்டும், அன்பை நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக நாம் கொண்டு ஜீவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் சொல்லுகிறேன், நிறைய மானிட்டர்ஸை பற்றி பார்த்தோம். உங்களை நீங்களே வீட்டில் போய் கொஞ்சம் அலசி பாருங்கள். இந்த மானிட்டருக்கு முன்னாடி என்னை வச்சு அளந்து பார்த்தா நான் எப்படி இருக்கேன், அன்பில் இருக்கேனா, ஜீவனில் நிற்கிறேனா, மரணத்தில் நிற்கிறேனா, இருமாப்பா இருக்கேனா, பக்தியாக வாழ்கிறேனா, இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டரைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், அன்பே பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எண்ணத்தை நம்ம ஆதாயப்படுத்தலையோ அன்பை வளர்த்து கொண்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு சுகமளிக்கிற ஆற்றல் உள்ளது என்பதை சொன்னேன். இந்த அன்பு சொஸ்தமாக்கும், எல்லா வியாதிகளையும் எல்லா குறைபாடுகளையும் நீக்கி போடும். ஆகவே இந்த அன்பில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜீவனில் நான் நிலைச்சிருந்தேன்னா என் சரீரத்தில் வியாதிகள் இருக்க முடியாது, பலகீனங்கள் இருக்க முடியாது, தீமைகள் அணுக முடியாது. நான் தைரியம் கொண்டிருந்து தேவனை நோக்கி நான் கேட்க முடியும். சகோதரனுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு மனுஷன், குறைவுகளில் உதவி செய்த ஒரு மனுஷன், அவன் தைரியம் கொண்டு தேவன்கிட்ட போகலான்னு வேதம் சொல்லுது. யாருக்குமே நான் ஒண்ணுமே செய்யலைன்னா எனக்கு தேவை ஏற்படும் பொழுது நான் தேவன்கிட்ட போய் நிற்கும் பொழுது கேட்கிறதற்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க விதைச்சு பாருங்க, நன்மை செய்து பாருங்க. திரும்ப திரும்ப இந்த ஆண்டுல கர்த்தருடைய ஆவியானவரை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஸ்டார்ட் பண்ணுங்க. கடினமான இலக்குகளை நீங்கள் நான் செய்ய போறேன்னு முன்னாடி வச்சு நீங்க செய்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியம் கொண்டு தேவன்கிட்ட போய் கேட்கலாம். தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த தைரியத்தை இந்த அன்பு தாங்க உங்களுக்கு கொடுக்குது.